பிரியன், இப்போ இபிஎஸ் அவர்களை நம்ம பார்க்கிற போது ஒவ்வொரு கட்டத்திலும் ரொம்ப சாதுர்த்தியமாக காய்கள் நகர்த்தி அவர் வெற்றி பெற்றுட்டு தான் இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு கட்டமும் இந்த பல நேரங்களில் எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் தன்னுடைய நிலைப்பாடு என்ன, அதுல தான் அவர் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காருல்ல. இப்ப மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து அவர் அப்படி பின்வாங்க செஞ்சிட முடியுமா என்ன? ஆக்சுவலாக ஓபிஎஸ் எல்லாம் முதுகில் குத்தி அமைச்சதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அது வந்து அந்த மாதிரியான ஒரு செயல்களில் வந்து எடப்பாடி ஈடுபட்டுக்கூடாது. ஆனால் அரசியலில் வேற வழி கிடையாது. தனக்கு போட்டியாக ஒரு உரையில் 2 வாட்கள் இருக்க முடியாது. ஒரு வாழை தூக்கி எரிஞ்சு தான் ஆகணும். அதை ஓபிஎஸ் பண்ணியிருக்கணும். ஓபிஎஸ் வந்து தன் முதுகில் குத்துறதுக்கு அவர் ரெடியாக இருப்பாருன்னு அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். கோட்டை விட்டார். ஆக்சுவலாக வந்து ஓபிஎஸ் கோட்டை விட்டார். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்கெல்லாம் சேர்ந்தாதான் வந்து அதிமுகவுக்கு சவுத்தில் வந்து ஒரு செல்வாக்கு இருக்குன்றதுல மறுப்பே கிடையாது. அது வந்து உண்மையான ஒரு விஷயம். இவங்க சேராத வந்து ஏதோ ஒரு வகையில் ஓபிஎஸோ இல்லை சசிகலாவோ இல்லை இவங்கெல்லாம் தினகரன் கூட இந்த கூட்டணியில் இருப்பார் வச்சுக்கோங்க. ஓபிஎஸும் சசிகலாவும் இருக்க மாட்டாங்க வச்சுக்கோங்க. அதுவே கூட கொஞ்சம் ஓட் பேங்கில் கொஞ்சம் இவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். அதிமுக பாஜக கூட்டணியை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த தேர்தலை நோக்கி போகும்போது 26 தேர்தலை நோக்கி போகும்போது அதிமுகவில் இருக்கிறவங்க இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நம்ம புதுசாக இந்த பிரச்சனையை வச்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இதே செட்டோட நம்ம போய் தேர்தலை சந்திப்போம். இப்போ ஓபிஎஸ் உள்ள நினைச்சிங்க, சசிகலா உள்ள நினைச்சிங்கன்னா ஒரு புது குழப்பத்தை உண்டாக்க வேண்டாம். அது வந்து அது குழப்பம் வந்ததுன்னா அது வந்து கீழே கேடர் லெவலில் குழப்பம் போகும். ஏற்கனவே பாஜக கூட்டணி விரும்பாத கீழே இருக்காங்க நிறைய பேர். அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது பெரிய காரியமா இருக்கு. அதனால இப்போ வந்து இதே எடப்பாடி தலைமை ஏற்றுட்டோம். என்டிஏல இதே அவங்க என்டிஏல இருக்கட்டும், இங்க உள்ள வர வேண்டாம். நம்ம இதே தலைமையோட கூட்டணியை சந்திக்கலாம். அவங்களை இப்ப சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எடப்பாடிக்கு ஒரு எண்டு கார்டு எப்போ வரும்னா 26 தேர்தல் தான் அவருக்கு எண்ட் கார்டு. அப்போ அதிமுக தோல்வியை தழுவுது, ரொம்ப மோசமாக தோல்வியை தழுவுது, இல்லை கணிசமான இடங்களை பெறல, ஆட்சியை பிடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னா அப்போ அதிமுகவில் இருக்கிற இடைநிலை தலைவர்கள் நிர்வாகிகள் அப்போ கொதித்தெழுவாங்க. அப்போ எடப்பாடிக்கு எண்ட் கார்டு போடுவாங்க. அதனால அதுவரையும் எடப்பாடியோட இது விஷயங்கள் ஓடும். அவர் பிடி இருக்கும். ஆக்சுவலா சரி. லட்சுமி, இதுல இன்னொரு கோணம் இருக்கு. உண்மையில் இந்த தேர்தல் ஆணைய வழக்கை எல்லாரும் அரசியல் பார்வையில பார்க்கிறதுன்றது ஒன்றுபட்ட அதிமுகவை பாஜக விரும்பி இந்த விசாரணையை பார்க்கறாங்களா, இல்ல நமக்கான இடங்கள் கூட்டணி ஆட்சி இந்த விவகாரத்துக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்த பார்க்கறாங்க? எப்படி விமர்சனம் வருது? நீங்க பிஜேபியோட ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ், அதுவும் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அவர்கள் பிரதமரான பிறகு அவர்கள் வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் அவங்க போட்ட திட்டம், அதை செயல்படுத்தினது, இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்க நம்பர்ஸ் ஜெயிக்கணும். இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது, நாங்கள் இரட்டை இலக்கத்தில் எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. ரெட்டை இலக்கம்னா 10க்கு மேலே எது வேணாம் அப்படிதான் நீங்க வச்சுக்கலாம். அது வந்து 99 வரைக்கும் கூட வரலாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவங்க கொடுக்குற சீட்டை மட்டும், அந்த நம்பர்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டு சரி ஓகே நீங்க சொல்றபடி நாங்க கேட்டுக்கிறோன்ற இடத்துல இன்றைக்கு பிஜேபி இல்லை. அதை அவங்க செய்யவும் மாட்டாங்க. இப்போ வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னைக்கு வந்து கூட்டணி நல்ல கூட்டணியாக இருக்கலாம், பிஜேபி வந்ததுனால நம்ம வந்து வெற்றி பெற்ற முடியும், திமுகவை எதிர்த்து நிற்க முடியும். இன்னொரு பக்கம் வந்து திமுக எதிர்ப்பு பேசுறதுக்கு இன்னைக்கு நீதிமன்றங்களில் கடந்த ஒரு வாரமாக திமுக அமைச்சர்கள் மீது எல்லா வழக்குகளும், பழைய வழக்குகளை எல்லாம் நீதிமன்றம் திரும்பவும் விசாரிக்க சொல்றது ஆகட்டும், அந்த அமைச்சர்களை பதவி விலக வைக்கிறதாகட்டும், இது எல்லாமே எல்லா சைட்ல இருந்தும் பிஜேபி வந்து ஏடிஎம்கேக்கு ஹெல்ப் பண்றாங்க திரும்பவும் பவருக்கு வர்றதுக்கு. ஆனா அதை வந்து அதிமுக, நான் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் நீங்க உதாரணத்துக்கு போயிட வேண்டாம். புதுச்சேரியில் என்ன நடக்குது? என்ஆர் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இப்போ, ரங்கசாமி கவர்மெண்ட் தான் இப்போ. ஆனா நாமினேட்டட் எம்எல்ஏஸ் எவ்வளவு வேலை பார்க்குறாங்க? நாமினேட்டட் எம்எல்ஏ, பிஜேபி நாமினேட்டட் எம்எல்ஏஸ், அது போக வந்து பிஜேபி காங்கிரஸ்ல இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போனவர்கள். நமச்சிவாயத்துக்கு எந்த போர்ட்போலியோ கொடுக்கணுன்றதை எப்படி முடிவு பண்ணாங்க? செய்யலையா? மகாராஷ்டிரால என்ன நடந்தது? இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அதிமுக தலைமையில தான் கூட்டணினாலும் சட்ட மாப்பிள்ள நீதான், சட்டை என்னோடது. பிஜேபி அந்த டேர்ம்ஸ்ல தான் நகர்த்தும். அதுதான் திரும்ப திரும்ப அங்கதான் போய் நிற்கும். இது துரைக்கண்ணா, ஒருங்கிணைந்த அதிமுகவே போதுமானது, பாஜக அணி கூட இல்லாம பிற அணிகளோடு சேர்ந்து நம்ம தேர்தலை சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பலரும் சொன்னாங்க. ஒருங்கிணைந்த அதிமுகவே வலுவானது அப்படின்னு. ஆனால் இபிஎஸ் அவர்கள் எடுத்த சாய்ஸ் அப்படின்றது, அக்னீஸ்வரன் அவர்கள் கூட சொன்னாங்க, இபிஎஸ் அவர்களோட டேர்ம்ஸுக்கு தான் அமித்ஷா அவர்களே இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு. உட்கட்சி விவகாரத்தில் தலையிட முடியாது. அண்ணாமலை அவர்களை வெளியேற்றப்பட்டு விட்டார், அவருக்கு மாற்றாக வந்தாச்சு.
அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு எல்லா டேர்ம்ஸ்லயும் இபிஎஸ் அவர்கள் தானே அண்ணாமலை இது பண்ணது நான் சொல்லல சார். இல்ல நான் சேர்த்து சொல்றேன். நான் ஏன் நீங்க அந்த அண்ணாமலை கோரிக்கையை வைக்கல? 3 வருஷம் ஆச்சு. அது அவங்களே அதனால நீங்க கோரிக்கை வைக்கலன்றீங்க. அத பத்தி நான் பேசல. நீங்க பேசல. ஆனா அதிமுகவினர் பேசுறாங்க. அதிமுகவினர் பேசுறாங்க. அதுல என்ன சொல்ல வராங்கன்னா இபிஎஸ் டேர்ம்ஸ்க்கு தான் அமித்ஷா அவர்கள் வந்திருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு தான் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பொதுச் செயலர் கொடுக்கும் யாரோடு கூட்டணி என்பது. ஆமா. இப்போ எந்த செயற்குழு பொதுக்குழு எந்த நிர்வாக குழுவை கூட்டி ஆலோசனை பண்ணிட்டு அவசரமா டெல்லி போனார்? எந்த அடிப்படையில் ஒத்துக்கிட்டு வந்தார்? வந்தவர் நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசணும், கூட்டணி தொடர்பாக பேசலனாரு. 4 நாளில் அமித்ஷா வந்து வாயான்னு கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டார். ஏன்னா நம்ப முடியாது, நாங்கள் கூட்டணி, நீங்கள் கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தானே இங்கே கூட்டணி, ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்பதற்கான அந்த முதற்கட்ட பேச்சை பாஜகவோடு நடத்தி விட்டு வந்துட்டோம். பாஜக 19% வாக்கு இருக்கு, நம்மகிட்ட ஒரு 23 இருக்கு, மீத உள்ள கட்சிகளை சேர்த்து நம்ம வெற்றி பெறலாம். அந்த வகையில் நான் பேசிவிட்டு வந்தேன்னு சொல்லணும்ல. ஒரு அரசியல் தலைவனுக்கு அதான் அழகு. பேசவே இல்லைன்னாரு. அவர் இங்கே வந்தார், கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகாவது நீங்கள் சொன்னீங்களா? 5 நாள் கழிச்சு சொல்றாரு அதிமுக தலைமையில தான் ஆட்சி. அந்த ஒரு பாயிண்ட் வாங்க, நீங்க இதெல்லாம் நடந்த நிகழ்வு. ஆனா அதில் கூட இபிஎஸ் அவர்களோட ஒன்றில் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஒருங்கிணைந்த அதிமுகவை உட்கட்சி விவகாரத்துல எல்லாம் நீ தலையிடக்கூடாது, நாங்க உங்களோட கூட்டணிக்கு வந்துடுறோம்னு. அப்ப இதுல உறுதியா இருக்கிறாரு. தம்பி சொன்ன மாதிரி காலம் பதில் சொல்லும் சார். டிசம்பர் வரைக்கும் இந்த இது போயிட்டு இருக்கும். ரெட்டலை தொடர்பானது இருக்குல்ல, இப்ப எல்லாரும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு வந்திருக்காங்க. மரியாதைக்குரிய கேசி பழனிசாமி கூட ஓபிஎஸ் அவர்களோட என்ன ஓட்டம் என்னவா இருக்கு? அதுதான் 2021 டிசம்பர்ல அதிமுகவின் சட்டபூர்வமான தேர்தல் விதிப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டோம். பொதுச் செயலாளரை ஒரே வாக்குல 2 பேர் தேர்ந்தெடுக்கணும். அந்த பொதுச் செயலாளரை 2ஆ பிரிச்சுக்கிட்டோம், ஒருங்கிணைப்பாளர் இணை. அதுதான் அந்த விதிப்படி நடைபெற்ற தேர்தல் 2026 டிசம்பர் வரை. அது உரிமை அதுக்கு எடுத்த முடிவு டிசம்பர் வருகிறது. டிசம்பர் வருது, இபிஎஸ் விடாப்பிடியா இருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுக வழி இல்லைன்னா நீங்க இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை சின்னத்துல நில்லுங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் நிக்க மாட்டாங்களா? இல்ல கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அவரும் செயல்படுறாங்க. மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்களுமே ஒருங்கிணைந்த அதிமுக மீண்டும் கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட வலிமை மிக்க, ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல மிகச்சிறந்த ஆகப்பெரிய கட்சியா இருந்தது. இன்றைக்கு அது சரிவை சந்திச்சிருக்கு. இந்த சரிவில் இருந்து மீட்டெடுப்பதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக தேவை என்பதுதான் கட்சி ஒரு புரிதலுக்காக. இப்ப இபிஎஸ் அவர்கள் பாஜக மிக கடுமை கொள்கை ரீதியெல்லாம் விமர்சிச்சாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு சமரசம், கூட்டணி ஏற்பாடுன்னு கூட அதை புரிஞ்சுக்கலாம். பாஜகவோடு கரம் கோர்ப்பதுல ஒரு இடம் இருக்குல்ல, ஏன் அதை ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டான்றதுல கராரா இருக்க என்ன காரணம்? ஏதாவது ஒண்ணு யோசிக்கலாம்ல இபிஎஸ் அவர்கள். இதனால டெல்லியிலையும் சரி சார், இங்க மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க தலைமையில நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சரி, அதிமுக அந்த ஒருங்கிணைப்பை பத்தி பேசவே இல்லையா? அது ஏன்னு கேட்கிறேன், அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். வேண்டான்னு நினைக்கிறது. நிறுவனத்துடன் தான் கூட்டணி, இது தேசிய கட்சிக்கு தெரியாதா சார்? இல்ல நான் அதை கேட்கல. இபிஎஸ் அவர்கள் அந்த இடத்துல ரொம்ப கராரா இவங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன், வெளியேறியவர்கள் தான் துரோகிகள், அதுல அப்படி இருக்க என்ன காரணம்னு கேட்கிறேன். அவர் மட்டும்தானே இது எல்லா துன்பங்களையும் எல்லா வழக்குகளையும் ஃபேஸ் பண்றாரு. கலைஞர் 13 ஆண்டு காலம் என்ன நிலையில் இருந்து கட்சி இது பண்ணாரோ அந்த இக்கட்டான சூழ்நிலையில அவர் மட்டும்தானே நிக்கிறாரு. ஆகவேனா அவர் தான் அதுல முடிவெடுக்க முடியும். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து மேடம் சொன்னாங்க, அதாவது மாப்பிள்ளை அவர் தான், சட்டை அப்படின்னு சொன்னாங்க. மாப்பிள்ளையும் அவர் தான், சட்டையும் அவர் சொந்த சட்டை தான், கொள்கையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை தான், அதுல மாற்றமே கிடையாது. அதனால நான் பிரியன் சார்ட்ட நேத்து கூட அதை கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா கல்கி சாரனுடைய சிசியர் அப்படிங்கிறதுனால, அவருடைய நிறுவனத்தில் வேலை பார்த்ததுனால. அதாவது நீங்க அதுக்கு இல்ல அதாவது ஒரு பௌத்த துறவிய, இது ஒரு வரலாற்று நாவல், சிவகாமி சபரித்துல ஒரு பாம்பு வந்து அவரை கொத்திரும். நாகநந்த முனிவர், அந்த முனிவர் என்ன பண்ணுவார்னா, பாம்பு கொத்தின பாம்பு செத்து போகும். ஏப்பான்னு கேட்டா பாம்பு மாதிரியே அவர் வந்து அந்த மூலிகையிலே திண்டதுனால பாம்பு தான் செத்து. அந்த மாதிரி தான் அதிமுக என்கிற ஒரு பேர் இயக்கத்தை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. தலைமைகள் மாறலாம். அக்னீஸ்வரன் ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, அரசியலா பேசுவோம், ஆன்மீக கதைகள், புராண கதை நிகழ்ச்சிகள்ல பேசலாம். வரலாற்று நாவல சொன்ன அதிமுக அழியக்கூடாது, அழியாது. இன்னைக்கு இவர் தலைவர்.